ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்மா வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா உதிரி உதிரியாக நம்ம இன்றைக்கி காளான் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய குட்டீஸ்க்கு காளான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ டக்குன்னு நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். காளான் பிரியாணி செய்கிறதுக்கு காளானை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. முழு காளானை ரெண்டாக கட் பண்ணி போட்டால் தான் நம்ம பிரியாணியோட அந்த காளான் எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு காளானை நல்லா ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. நல்லா 2 வாட்டி கழுவிட்டு தான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசியும் தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. நம்ம காய்கறி கட் பண்ணும்போது நம்ம ஊற வச்சோம்னா பிரியாணி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம டக்குன்னு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, அன்னாச்சிப்பூ, 2 பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி, அப்புறமா ஜாதிபத்திரி கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு 4 கிராம்பு, பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக போட்டுட்டு இப்போ 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்துட்டு அதையும் லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். புதினா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மட்டும் நம்ம இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை லைட்டாக வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 4 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தயிர் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, காளானை சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துட்டு அதையும் இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம இதெல்லாம் நல்லா சூப்பராக எந்த அளவுக்கு வதக்குறோமோ பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். காளான் சேர்த்துட்டு 1 நிமிஷம் இந்த மசாலாவோட வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன், பிரியாணி அரிசி. அதுக்கு அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. நான் எடுத்த பாஸ்மதி அரிசிக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு அரிசி கொஞ்சம் வேக லேட்டாகும். அதுக்கு நம்ம 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த காளான் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கூட கலருக்கு நான் எதுவுமே போடலை. நம்ம சேர்த்த மிளகாய் தூள்லே பிரியாணி நல்லா கலராக இருக்கும். அது நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம உப்பு காரெலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா பிரியாணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி தண்ணியெலாம் நல்லா சுத்தமாக வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் உப்பு காரெலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்போ தாங்க பிரியாணி சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக அரிசி உடையாத அளவுக்கு அரிசி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துட்டு லைட்டாக அரிசி உடையாத அளவுக்கு மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 5-6 புதினாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு குக்கரை விசில் போடாமல் லைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இது கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு விசில் வச்சோன்னா
கரெக்டாக இருக்குங்க. ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பிரியாணி நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டுறேன். மூடி வச்சுட்டு இப்போ விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா சூப்பராகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க காளான் பிரியாணி. குக்கர்லேயே நல்லா சூப்பரான காளான் பிரியாணி செஞ்சாச்சு. நீங்களும் அந்த காளான் பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. காளான் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காளான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த காளான் பிரியாணி. காளான் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.